நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்களே பாருங்க பாட்டி, இந்த வந்தன ரொம்ப மோசம். என்கிட்டயே எல்லா உண்மையும் மறைச்சிட்டா. எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வரல. ஒரு பச்சை குழந்தையும் தாயையும் பிரிச்சு பாவம் பண்ணிட்டேன். என்ன பத்தியே யோசிச்சுட்டு இருந்ததுனால நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஐம் சாரி வந்தனா. எனக்கு நல்லா தெரியும் என் லைஃப்ல என்னென்னமோ நடந்துருச்சு. அதை நினைச்சு நீங்க எல்லாம் வேதனைப்படுறீங்க. அதனாலதான் நீங்க எல்லாரும் என்ன சந்தோஷப்படுத்தணும்னு. அர்ச்சனா, அர்த்தமே இல்லாம ஏதேதோ பேசாத. பெரியவங்க எப்பவும் சொல்லுவாங்க, பெண் குழந்தைங்களுக்கு அம்மாவை விட அத்தையை தான் ரொம்பவும் பிடிக்குமா. உனக்கும் அனன்யாவுக்கும் இருக்கிறது ரத்த சம்பந்தம். அப்படி இருக்கும்போது ஏன் வெளி மனுஷி மாதிரி பேசுற? இங்க பாரு, அவ ஒண்ணு என்னை விட்டு விலகி போகலையே. அவ உன் பக்கத்துல தானே இருந்தா அர்ச்சனா. இங்க பாரு, அனன்யா அவ அத்தை கூட கொஞ்ச நேரம் இருக்க கூடாதா என்ன? உன் கூட இருக்கிறது அனன்யாக்கு சந்தோஷம் சொல்லும் போது அதனால எனக்கு என்ன வேதனை இருக்க போது சொல்லு. போதும் நிறுத்து. எப்பவுமே நீயே ஜெயிக்கணும்னு நினைக்காத. நீங்களே பாருங்க கார்த்திக், இவ எப்பவுமே இப்படிதான் செய்வா. நான் இவள திட்ட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், தன்னை தானே காப்பாத்திக்கிறதுக்கு என்ன வேணாலும் சொல்லுவா. படிப்பு விஷயத்துல மட்டும்தான் இவ ஃபர்ஸ்ட் நினைச்சேன். ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்திலே இவ ஃபர்ஸ்ட் வந்துட்டா. அட, நம்ம பேசிட்டு இருந்ததுல அனன்யாவையே மறந்துட்டோம். முதல்ல இவளை தூங்க வைக்கணும். பாருங்க குட்டி, அத்தை கிட்ட வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் அமைதியா உட்காந்து பேசிட்டு இருங்க. ஆனா நீங்க தூங்க வைங்க. நான் அதுக்குள்ள ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. நான் ஈவினிங் வந்து உன்னை பிக் பண்ணிக்கிறேன். இல்ல வேண்டாம் கார்த்திக், நான் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன். அம்மா அர்ச்சனா, கொஞ்ச நேரமாவது இருந்துட்டு போ. நீங்களும் இருங்க மாப்பிள்ளை. ஆமா கார்த்திக். ஆனா அர்ச்சனா, நீ கொஞ்ச நேரம் இருந்துட்டு வா. நான் இப்பவே கிளம்பணும். பாய் அனன்யா செல்லம். பாய் சொல்லு. பாய். நான் போயிட்டு வந்துடுறேங்க. வாங்க. வர சரியா? பாரு குட்டி. இவருக்கு நிறைய மெசேஜஸ் அனுப்பிட்டேன். ஆனா ஒரு வாட்டி கூட கால் பண்ண மாட்டேங்கிறாரு. அட்லீஸ்ட் என்னோட மெசேஜ்க்கு ரிப்ளை வாது பண்ணலாம்ல. ஒரே ஒரு ரிப்ளை மெசேஜ் அனுப்பிச்சா அவரோட சொத்தா போயிடும். என்னம்மா பிந்து, அவர் ஏதாவது வேலையா இருந்திருப்பாரு. அதான் போன் எடுக்க முடியாம போயிருக்கோம். உனக்கு தான் நல்லா தெரியும்ல, அவருக்கு பெரிய கான்ட்ராக்ட் கிடைக்க போகுது. அதனால நீ அவர்கிட்ட அப்புறமா பேசு. அம்மா, நான் இனிமே அவருக்கு போன் பண்ண போறதே கிடையாது. அவரா எப்ப பேசுறாரோ அப்பவே பேசட்டும். அம்மா, நான் வீட்ல இருந்தனா கூட பரவாயில்ல. ஆனா நான் இப்படி இருக்கும்போது வெளியூருக்கு வேற வந்திருக்கேன். அடிக்கடி அவரோட பேசணும்னு தோணுதுமா. கார்த்திக் அண்ணனை பாருங்க, அர்ச்சனா அன்னைக்கு லைட்டா தான் உடம்புக்கு முடியல. ஆனா அதுக்குள்ள மீட்டிங்க கேன்சல் பண்றாரு. எப்பவுமே அவங்க கூடயே இருக்காருமா. இங்க பாருமா, அதெல்லாம் வெறும் நடிப்பு. அந்த அர்ச்சனாவுக்கு ரொம்பவே தலகணம் இருக்கு. ஆனா கார்த்திக் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறாரு. ஆனா என் மாப்பிளைக்கு நல்லாவே தெரியும் நீ மத்த பொண்ணுங்க மாதிரி இல்லன்னு. அதனால அவர் அதுக்கு தேவையில்லாம நடிக்கணும். இத பாரு, நீ நல்லா ஓய்வு எடுக்கணும்னு தானே உனக்காக இந்த தலகாணி வாங்கினாரு. இத வச்சுக்க. இந்தா, இந்த பாலையும் குடி. மத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு நான் கீழே போய் பாத்துட்டு வரேன். அக்கா, இன்னைக்கு என்ன சமையல் செய்யலாம்? நான் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போறேன். நீ அந்த காலிஃபிளவர் செய்ய. அர்ச்சனாவுக்கு காலிஃபிளவர்னா ரொம்ப பிடிக்கும். அர்ச்சனா இன்னும் வரலக்கா. அவ அனன்யா கூட இருந்திருப்பா. கொஞ்ச நேரம் அவ அங்கேயே இருக்கட்டுமே, அப்பதான் அவளுக்கும் நிம்மதியா இருக்கும். அனன்யா கூட அவ ரொம்ப சந்தோஷமா இருப்பா. நான் ஆசைப்படுறதும் இதுதானேக்கா. அர்ச்சனா சந்தோஷமா இருக்கணும். அனன்யா நம்ம வீட்டுக்கு வந்து போறதுல எனக்கும் சந்தோஷம் தாங்க. ஆனா இதுவே இன்னும் எத்தனை நாளைக்கு? நம்ம அர்ச்சனா லக்ஷ்மியோட கல்யாண வேலையில செய்ய ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அவளால எதையும் சரியா செய்ய முடியல. அக்கா, அனன்யா கூட அடிக்கடி அர்ச்சனா இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அவ தினமும் இங்க வந்துட்டு போயிட்டு இருக்க முடியுமா? என்னைக்காவது ஒரு நாள் வந்தனா ஏதாவது சொல்லிட்டான்னா, நாளைக்கு இதனால ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னா எனக்கா பண்றது? வந்தனா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற பொண்ணுதான். அது உண்மைதான்க்கா. ஆனா இன்னும் அர்ச்சனா எத்தனை நாளைக்கு இன்னொருத்தரோட குழந்தைய கொஞ்சிட்டு இருக்க முடியும் சொல்லுங்க? அர்ச்சனா தாயாகணும்னு தான் நம்ம எல்லாருமே ஆசைப்பட்டோம்க்கா. இப்போ என் மனசுல அடிக்கடி என்ன நினைப்பு வருது தெரியுமா? நம்ம மருமக அர்ச்சனா தாயாவாளா மாட்டாளாங்கிற பயமே எனக்கு அதிகமாயிடுச்சு.
அழாத சாந்தி, அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அழாத. சின்னம்மா, உங்க மனசுல இருக்கிற பயம் ரொம்ப நியாயமானதுதான். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா, அர்ச்சனா அண்ணி வாழ்க்கையில நடந்த மாதிரியே தான் அவளுக்கும் நடந்தது. கல்யாணம் முடிஞ்ச 5 வருஷம் ஆகுது, ஆனா இது வரைக்கும் அப்படியே தான் இருக்கா. இப்ப வருத்தப்படுறா, முதலையே ஜாக்கிரதையா இருந்திருக்கலான்னு. ஐயோ அர்ச்சனா அண்ணி, வாங்க அண்ணி, ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? அது வந்து நான் என்னோட ஃப்ரெண்ட பத்தி பேசிட்டு இருந்தேன். அம்மா, அனன்யா எப்படி இருக்கா? முன்ன விட ரொம்ப பரவாயில்ல. ஜுரம் இப்ப குறைஞ்சிருச்சு. ம். அர்ச்சனா, சின்ன குழந்தைங்களுக்கு அடிக்கடி ஜுரம் வர்றது சகஜம்தான். அம்மா, நான் ரூமுக்கு போறேன். அங்க கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வரேன். என்னால மறுபடியும் தாயாக முடியாதா? அம்மா மனசுல இருக்கிற பயம் ஒருவேளை உண்மையாயிடுச்சுன்னா? கார்த்திக், ஏன் இப்ப நீங்க என் பக்கத்துல இல்ல? நான் கால் பண்றேன். கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. இனிமே நாம இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த டிசைன்ஸ்லாம் ஒரு நிமிஷம். என்னாச்சு அர்ச்சனா? ஏன் கார்த்திக் என் கால் எடுக்க மாட்டேங்கிறீங்க? அர்ச்சனா, நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன். கிளைண்ட் கூட உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்னாச்சு அர்ச்சனா, சொல்லு. இல்ல, பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல. அது வந்து நான் எதுக்காக கால் பண்ணேன்னா, நீங்க எப்போ வீட்டுக்கு வருவீங்க? நான் சீக்கிரம் வந்துடுறேன். 5 இல்லைன்னா 6 வந்துடுறேன். சரி, ஓகே, பாய். பாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆர்கேவா? அது யாருங்க? அந்த பேர்ல இங்க யாரும் இல்ல. அவங்க இங்கதான் தங்கி இருக்காங்க. வழி விடு, என்ன உள்ள போக விடு. என்ன மேடம், நான் தான் சொல்றேன்ல, நீங்க உள்ள வரக்கூடாது. பெரியம்மாவும் வீட்ல இல்ல, பாட்டிமாவும் வீட்ல இல்ல. ஓ மை காட், திஸ் இஸ் ரியலி டூ மச். இந்தியால காலடி எடுத்து வெச்ச உடனே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இட்ஸ் டூ ஹாட். நீங்க என்கிட்ட ஏதாவது சொன்னீங்களா? ஒண்ணும் இல்ல. உங்க வீட்டு மேடம் எல்லாம் எப்போ வருவாங்க? கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஓகே ஃபைன், தென் ஐ அம் கோயிங் டு வெயிட் தேர். உனக்கு புரியலையா? நான் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றேன். ஐயோ, மேடம் மேடம் கொஞ்சம் நில்லுங்க. அங்க என்ன பண்ண போறீங்க? நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, ஆர்கேங்கிற பேர்ல யாரும் இல்ல. இந்தாங்க தண்ணி குடிங்க. சில்லுன்னு இருக்கா? ஆமா, ரொம்ப சில்லுன்னு இருக்கு. பானை தண்ணி. என்னது, பானை தண்ணியா? ஓ மை காட், இந்தியால நீங்க எல்லாரும் இன்னும் பானை தண்ணி யூஸ் பண்றீங்களா? ஃப்ரிட்ஜ் தண்ணியும் இருக்குங்க. உங்களுக்காக ஃப்ரிட்ஜ் தண்ணி கொண்டு வரவா? அந்த தண்ணி எப்படி இருக்கும்? ஃபில்டர் தானே? நான் என்ன கேக்குறேன்னா, வடிகட்டி சுத்தம் செஞ்சது தானே? ஐயோ அம்மா, நாங்க எங்க வீட்ல எல்லாமே நல்லா சுத்தமா தான் பண்ணுவோம். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு நாங்க வடிகட்டி வைப்போம். வடிகட்டின தண்ணி கொண்டு வரவா? மினரல் வாட்டர். அப்படின்னு என்ன மேடம்? எங்களுக்கு கொஞ்சம் கூட இங்கிலீஷ் தெரியாது. தயவு செஞ்சு தமிழ்ல சொல்லுங்க, அப்பதான் எங்களுக்கு புரியும். தமிழ்ல சொல்லணுமா? மினரல் வாட்டர் தமிழ்ல என்னன்னு சொல்வாங்க? forget it. கால் ஆர்கே. ஆர்கேவுக்கு கால் பண்ணி உடனே வர சொல்லுங்க, immediately. பாலா, யார் அது? யாருன்னு தெரியலமா. ஹாய் ராதிகா. நீங்க சுலோச்சனாக்கா, நீங்களா? ராதிகா, எப்படி இருக்க? மை பேபி.
see you. நீ கொஞ்சம் கூட மாறவே இல்ல. இன்னும் அப்படியே இருக்க. சேம் டு சேமா இருக்க. I'm so happy to see you. அக்கா நீங்க எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கீங்க? Surprise. சரி, எப்படி இருக்கீங்க? தனியா வந்திருக்கீங்க? ஆமா, தனியாதான். உன்னை பார்க்க வந்தேன். ரொம்ப சந்தோஷம்க்கா. நீங்க இங்க வரீங்கன்னு முன்னாடியே சொல்லிருந்தீங்கன்னா உங்களை கூட்டிட்டு வரதுக்கு யாரையாவது ஏர்போர்ட்டுக்கு அனுப்பி வச்சிருப்பேன்ல. உனக்கு தெரியும்ல, எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுனா ரொம்ப பிடிக்கும். நம்ம ஊருக்கு போகணும்னு கிளம்புனேன். உன்னையே பார்க்கணும்னு தோணுச்சு, உடனே வந்துட்டேன். ரொம்ப நல்ல வேலை செஞ்சீங்க. ஐயோ அம்மா, இவங்க சுலோச்சனாக்கா. வணக்கம் ஆண்டி. வணக்கம். வணக்கம்மா. இவங்க என் சித்தப்பா பொண்ணு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, பெங்களூர்ல இருக்கிற என்னோட சித்தப்பாவை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, அவங்களோட பொண்ணு. இவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் முடிஞ்ச கையோட அமெரிக்காக்கு போயிட்டாங்க. சுலோச்சனா, என்ன ஞாபகம் இருக்கா இல்ல மறந்துட்டீங்களா? நான் சுலோச்சனா. பாத்திருக்கேன், ஞாபகம் இருக்கு. அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இல்ல? ஆமாமா. நீங்க எப்படி இருக்கீங்க ஆண்டி? நல்லா இருக்கேம்மா. அந்த கடவுள் அருளால ரொம்பவே நல்லா இருக்கேம்மா. அவங்க என் மச்சினரோட பொண்டாட்டி சுகன்யா. ஹாய். அவங்களோட பையன் ராகுல். Hi. இந்த வீட்டோட செல்ல புள்ள. So sweet. அப்புறம் இவ வந்தனா, என்னோட மருமக. செல்ல குட்டி. ராதிகா, அதுக்குள்ள நீ கிராண்ட்மா ஆயிட்டியா? ஆ, என்ன கேக்குறேன்னா, நீ பாட்டி ஆயிட்டியா? ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. காலங்கிறது அப்படியே பறந்து போயிடுது. அர்ச்சனா கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிட்டல, ஏன் நீங்க வரவே இல்ல? ஓ பேபி, ஐ அம் சோ சாரி. உனக்கு தெரியும்ல, அவ்வளவு தூரத்துல இருந்து வந்து போறது ரொம்ப கஷ்டம். அதுவும் ஆதி இருக்கால, என்னோட புள்ள ஆதித்யா. அவன் புள்ளைக்கு ரொம்ப உடம்பு சரியாம போயிடுச்சு. அதான் என்னால வர முடியல. ஆனா இப்பதான் நான் வந்துட்டேன். ரொம்ப நாளா அந்த கிராமத்துக்கு நான் போகவே இல்ல. அதான் உன்னை பாத்துட்டு அப்படியே அங்க போற ஐடியால வந்தேன். கேட்கவே சந்தோஷமா இருக்கு. உங்க கூட சேர்ந்து வந்தா நானும் ஊரை சுத்தி பார்க்கலாம். நீயும் வா ராதிகா, ரொம்ப ஜாலியா இருக்கும். ராதிகா, இட்ஸ் டூ ஹாட். இந்த இடம் ரொம்ப சூடா இருக்கு. நாம இங்கே நின்னு இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, வாங்க உள்ள போலாம். உள்ள வாங்க. போலாமா? பாலா, சொல்லுங்கம்மா. இந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்துரு. உங்க வீட்டு வேலைக்காரன் தானே? இவன மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே கிடையாது. எவ்வளவு நேரமா என்ன உள்ள அனுப்புன்னு சொல்ற, இவ விடவே இல்ல. என்ன இந்த வெயில நிக்க வச்சுட்டான். என் ஸ்கின்னுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா வெயில் எனக்கு சுத்தமா ஒத்துக்காது தெரியுமா? கம் ஆன் லேடிஸ், ஸ்கின் விஷயத்துல எல்லாரும் ரொம்ப ப்ரொடெக்டிவா இருக்கணும். சீக்கிரம் வாங்க. This place is really hot. Come on, உள்ள வாங்க. வாங்கம்மா. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. இந்த ஹாட் எப்படி தாங்கிக்கிறீங்க? இங்க பாருங்க, பனாரஸ்ல என் கூட பிறந்த தங்கச்சி தங்கி இருக்கா. அதனால எனக்கு எல்லாமே தெரியும். எந்த புடவை என்ன விலைன்னு தெரியும். ஆனா நீங்க 2 மடங்கு விலை அதிகமா சொல்றீங்களே. இத பாருங்கம்மா, நான் ஒண்ணு 2 மடங்கு அதிகமா சொல்லல. புடவைக்கேத்த விலையை தானே நாங்க கேக்குறோம். அதுல இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கல்ல, நல்லா இருக்குல்ல. எங்களுக்கு இத 3 புடவை வேணும். 9000 ரூபாய்க்கு கொடுங்க. அவ்வளவுதான். இதுதான் ஒரே விலை. ஆமா, எதை வாங்குறது எதை விடுறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணி எங்க போனாங்க? அவங்க தான் நல்லா செலக்ட் பண்ணுவாங்க. அது அர்ச்சனா வந்ததுல இருந்தே காணோம். லக்ஷ்மியோட புகுந்து விட்ட ஆளுங்களுக்கு வேற நம்ம சாரி செலக்ட் பண்ணணும். ஏதாவது வேலையா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிந்து, இந்த புடவை எப்படி இருக்குன்னு பாரு. எனக்கு என்னவோ நீ பேசுனது எல்லாம் அர்ச்சனா கேட்டிருப்பான்னு தோணுது. அத நினைச்சு அழுதுகிட்டு இருக்காளோ என்னவோ. இந்த மாதிரி நேரத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா? சரி, சீக்கிரம் போ. இவங்க சார்பா பார்த்தா 4 பேரு. அப்புறம் ராஜ்குமார் அங்கிள் வீட்ல இருந்து அர்ச்சனா, உள்ள வாங்கம்மா. உன்னோட ரூம் கதவு மூடி இருந்தது அர்ச்சனா. அதான் நான் உனக்கு கூப்பிட்டது கேட்கலன்னு நினைக்கிறேன். அது புடவைக்காரர் புடவையெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. எல்லாரும் கீழே தான் இருக்கும். நீயும் வரியாமா? இல்லம்மா, இப்பதானே எனக்கு தேவையான புடவையெல்லாம் வாங்கினேன். இன்னும் எத்தனை புடவை தான் வாங்குறது?
என்னாச்சு அர்ச்சனா? பேசக்கூடாது எதையாவது பேசி உன்னை கஷ்டப்படுத்திட்டேனா? இல்லம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க எதுக்கு தேவையில்லாம யோசிக்கிறீங்க? அது வந்து நான் எதுக்காக சொன்னேன்னா, கார்த்திக் வந்தாருன்னா என் புடவையை அவரே செலக்ட் பண்ணுவாரு. அப்படின்னா நீ வந்து லக்ஷ்மிக்கு எடுத்துக்கூட. அவளுக்கு எந்த புடவை எடுக்கிறதுனே தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீயும் வந்து பிடிச்சதை எடுத்துக்கோ. கார்த்திக் வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு பிடிச்சதையும் நீ எடுத்துக்கோ. ம். அப்புறம் அர்ச்சனா கீழே வந்து கொஞ்சம் எல்லார்கிட்டயும் பேசிட்டு இரு. ஏன்னா பிந்துவோட அம்மா ரொம்ப பேரம் பேசிட்டு இருக்காங்க. விட்டா புடவை கடைக்காரு புடவையெல்லாம் எடுத்துட்டு ஓடி போயிடுவாரு. சரிங்கம்மா. லக்ஷ்மியோட புகுந்த வீட்டு ஆளுங்களுக்கு தேவையான புடவையெல்லாம் நீயே செலக்ட் பண்ணு. அவங்களுக்கு எப்படி இருந்தா பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல. ம். எனக்கு என்ன புடவை எடுக்கிறதுனே தெரியல போ. எல்லா புடவையும் ரொம்ப அழகா இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த சாரியை பாருங்க. எனக்கு இந்த புடவை ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட விலையை கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்க. கொஞ்சமாவது குறைக்கலாம்ல. ஏமா இப்படி பேரம் பேசுறீங்க? எங்க வயித்துல அடிக்காதீங்கம்மா, எங்களுக்கும் கட்டுப்படி ஆக வேண்டாமா? என்னாச்சா நீ? எல்லாரும் உங்களை கூப்பிட்டுட்டு இருந்தாங்க, ஆனா நீங்க வரல. ஒண்ணும் இல்ல. ஏன் நீங்க போய் உங்க ரூம்ல உட்காந்துட்டு இருந்தீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க நீ. பிந்து, அந்த விஷயத்தை விடு. உனக்கு பிடிச்ச புடவையை முதல்ல எடுத்துக்கோ. இவர் ரொம்ப நேரம் இங்கேயே உட்காந்துட்டு இருக்க மாட்டாரு. எங்களுக்கு தேவையானதை நாங்க எடுத்துட்டோம். அண்ணி, என்ன விஷயம் என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க அண்ணி. நீங்களே பாருங்க, உங்களோட முகம் எப்படி வாடி இருக்கு தெரியுமா? என்ன விஷயம் தயவு செஞ்சு சொல்லுங்க அண்ணி. ஐயோ இல்ல பிந்து, எதுவுமே இல்ல. இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்குல்லக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப அழகா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்குமா. இந்த புடவை உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. இந்த நிறமும் அன்னைக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குல்ல? இந்த நேரத்துல அர்ச்சனா கிட்ட புடவை இல்ல. அர்ச்சனா, நீ இந்த புடவை எடுத்துக்கோ. இதை ஏன் சார்பா வச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ்மா. பிந்து, என்னாச்சுமா? பிந்து, என்னாச்சு? இருங்க, நான் வாமா, வாமா, வா, வா, பாத்து உட்காரு. மெதுவா. வாமா. இப்படி உட்காரு. பாத்து பொறுமையா உட்காரு. பாத்து உட்காரு. என்னாச்சு? என்னம்மா என்னாச்சு? இடுப்பெல்லாம் வலிக்குது. இடுப்பு வலிக்குதா? போ லக்ஷ்மி, நீ போய் தைலம் எடுத்துட்டு வா. சரி நீ எதுக்கு தேவையில்லாம கீழே உட்கார்ந்த? முதல்லயே சேர்ல உட்கார்ந்துருக்கலாம்ல. ஆமா பிந்து, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும்ல. இந்த மாதிரி அஜாக்கிரதையா இருக்கலாமா? எவ்வளவு சொன்னாலும் இந்த பசங்க புரிஞ்சுக்கவே ஆமா, இல்ல. நீங்க சொல்றது சரிதான். ரொம்ப வலிக்குது. ஐயோ, கொஞ்சம் பொறுத்துக்கோமா. அண்ணி, இந்த தைலம் குடு. சரியாயிடும்மா, பயப்படாத. அண்ணி போதும். திடீர்னு வலிச்சது, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இப்ப சரியாயிடுச்சு. ஆமா பிந்து, நீ சத்தம் போட்டதை கேட்ட உடனே என் உயிரே போயிடுச்சு தெரியுமா? எனக்கும் அப்படிதான். நான் பால் சூடு பண்ணி கொண்டு வர, கொஞ்சம் குடி பிந்து. கவலைப்படாத பிந்து, இதெல்லாம் சகஜம்தா. நீ கொஞ்சம் கவனமா இரு. அம்மா, நான் போய் இதை வச்சுட்டு வரேன். இப்ப எப்படி இருக்கா? இப்ப பரவாயில்லையாமா? Oh my god, ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. உங்க வீட்ல சுகர் இல்லாம சர்பத் போட மாட்டீங்களா? இருங்க பெரியமா, நான் போய் செஞ்சு கொண்டு வரேன். Thank you so much dear. God bless you. போய் செஞ்சு கொண்டு வாமா. Radhika, it's hot. Really hot. Nice traditional house. Radhika, நீ எதுக்காக இத ஹெரிடேஜ் மானுமெண்டா தயார் பண்ணிருக்க? என்னது? நான் என்ன சொல்றேன்னா, அந்த பழைய மாளிகை, பழைய காலத்து கோட்டை, இது அதே மாதிரி தான் இருக்கு. இந்த சோஃபா, இந்த கலர், எனக்கு இப்போ என்ன தோணுது தெரியுமா? நான் ஏதோ ஒரு மகாராஜா வீட்டுக்கு வந்த மாதிரி தோணுது. நான் ஒன்னு சொல்லட்டுமா? நீங்க கொஞ்சம் பெயிண்டிங் எல்லாம் பண்ணுங்க. இதுக்கு ஒரு மாடர்ன் லுக் கொடுங்க. கூல் லுக், ஸ்டைல். என்னமா பண்றது, எங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பழகி போயிடுச்சு. பழகி போயிடுச்சா? எங்க தங்கிருக்கமோ அதுவே நமக்கு பழகிடும். ஆனா ஒரு உண்மையை சொல்லவா,
இந்த வீட்டை நீங்க ரொம்ப சுலபமா மாத்திடலாம். பெரியம்மா இந்தாங்க. வாங்கிக்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. அப்புறம் சொல்லுங்கக்கா, வீட்ல எல்லாருமே நல்லா இருக்காங்களா? ஆதித்யா எப்படி இருக்கான்? ஆதித்யாவா? அவனுக்கு ஒரு பையன், அப்புறம் ஒரு பொண்ணு. அவ ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமா இருக்கான். உண்மையை சொல்லணும்னா அவனும் என் கூட இந்தியாவுக்கு வரணும்னு சொன்னான். ஆனா நான் தான் அவன்கிட்ட சொன்னேன், நான் என் கிராமத்துக்கு போகணும், நீ என் கூட வந்தனா உனக்கு ரொம்ப போர் அடிக்கும், வேண்டான்னு சொன்னேன். வெரி ஸ்லோ லைஃப் இன் இந்தியா. எனிவேஸ், சரி எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, அங்க இன்னும் மாட்டு வண்டிலாம் இருக்கா? நான் ஏன் கேக்குறேன்னா அங்க இருக்கிற ரோட்ல என் கார் போகும்ல. ஏன் போக முடியாது? இப்போ அங்க தார் ரோட் எல்லாம் போட்டு லைட் எல்லாம் போட்டாச்சு. Thank God, இதுவும் நல்லதுக்கு தான். எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் வந்திருக்கேன். உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்தியாவுக்கு வரதுக்கு மூடே இல்ல.